இன்றைய இதமான காலை தென்றலில் இன்று ஒரு குறள். அதிகாரம் 40, குறள் எண் 393. கல்விதான். கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். அதாவது கண்ணுடையவர்கள் என்று கண்ணுடையவர்கள் என்று உயர்த்தி சொல்லப்படுபவர்கள் கற்றவர்களே ஆவார்கள். கல்லாதவர்கள் முகத்தில் 2 புண்ணுடையவர்கள் ஆவார்கள். என்ன அற்புதமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒன்றுமே எந்த வசதியுமே இல்லாத காலத்தில் படித்து செய்யுளிலே அவர் அற்புதமாக சொல்லி வருகிறார் கருத்துக்களை. அதாவது அரிது அரிது மானிடனா பிறப்பது அரிது, அதிலும் கூன் குருடு இல்லாமல் பிறப்பது அதைவிட அரிது என்பது சொலவடை. நம்ம தமிழர்களுடைய சொலவடை அது. அப்படி நமக்கு இறைவன் படைத்த கண்கள் இருக்கின்றன. அப்போ இறைவன் படைத்த கண்கள் இருக்கும்போது நாம் வசதி இல்லாத காலம், அந்த காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போவே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நன்றாக கற்றுள்ளார். இப்போ நமக்கு ஏன் பள்ளிக்கு செல்லக்கூடாது? அதாவது பள்ளியிலே இப்போ மதிய உணவு வழங்குகிறார்கள், காலை உணவு வழங்குகிறார்கள். இப்படியெல்லாம் இருந்துமே ஏன் கற்க மறுப்பது ஏனோ? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அவர் சொல்லும்போது நிச்சயமாக சொல்கிறேன், மாணவ செல்வங்களே, தயவு செய்து கற்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் நாம் கற்காமல் இருந்தால் இதைவிட ஒரு மோசமானவர்களாக நாம் இருக்க மாட்டோம். சில பேர் தந்தையும் தாயுமே படிக்க வேணாம்ப்பா, படிச்சேன்னா எல்லா வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுவார்கள். அதை நீங்கள் பொருட்படுத்தாது உங்களுடைய கல்வி செல்வத்தை அடைய வேண்டும். கல்வி செல்வத்தை அடைந்த பின்பு நீங்கள் எந்த வேலைக்கு போகணுமோ அல்லது உங்கள் பரம்பரை தொழிலை செய்யணும் கூட சிலர் சொல்லுவாருங்க. என்னுடைய அந்த வேலை இருக்கே, அதை செய்யலாம், அது செய்வோம், படிச்சுட்டு செய்வோம், படிச்சுட்டு செய்ய நம்ம நல்லது தானே நம்மளுக்கு. அதனால் கல்வி மற்றும் ஒருவனுக்கு இன்றியமையாதது. அதனை யாராலும் மறுக்க முடியாது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த வசதி இருந்தது? இப்போ நாம் படிக்கும்போது 8 கிலோமீட்டர் டெய்லி தினந்தோறும் நடந்து படிச்சுட்டு வந்தோம். நாங்கள் ஒரு 10 பேர் போவோம். காலையில் 7 மணி, நீ 7:15 நியூஸு சொல்லும். அப்போ பிறப்பிடுவோம். ஹைஸ்கூலுக்கு வரையில் பெல் அடிக்கும், முதல் பெல்லு. உடனே 2வது பெல்லுக்கு தானே ப்ரேயரு. நாங்கள் உடனே கனடா போய் சேர்ந்துருவோம். அதே மாதிரி ஈவினிங் முடித்த உடனே திரும்ப நாங்கள் ஒன்றா வருவோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்போ நான் சொல்கிறது 68 67 நான் அதாவது 8th அப்படி படிக்கையில் வெளியில் தான் பரமக்குடியில் தான் படித்தோம். அப்போ இப்போ என்னென்னா, அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எப்படி படிச்சிருப்பார் பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அப்போ இப்போ நாம் ஏன் எல்லா வசதிகளும் நமக்கு இருக்குது. அதுவும் சொல்லப்போனால் இப்போ கம்ப்யூட்டர் தட்டினா எல்லாமே வந்துடும். அதுக்கடுத்து அப்படி இருக்கையில் நீங்கள் ஏன் கல்லாமல் இருப்பது? சில பெற்றோர்கள் உண்மையிலே நமக்கு சம்பாரித்து கொடுத்தா சரிதான், அவன் என்ன பெரிய படிக்க போகிறான், இப்போவே நம்மளுக்கு ஏன் இவன் குடிச்சிட்ருப்பாங்க பெற்றோர். அதனால் மயனையும் இப்போவே நம்மளுக்கு சம்பாரித்து கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம இன்னும் குடிக்கலாம்னு நினைப்பான் சில பெற்றோர்கள். எல்லாரையும் இல்லை, தயவுசெய்து எல்லா பெற்றோர்களையும் நான் குறிப்பிடவில்லை. சில பெற்றோர்கள் அந்த மனநிலையில் இருக்கிறார்கள் இப்போது. ஏன்னா இப்போது தான் டாஸ்மாகே திறந்து வச்சுட்டு கள்ளச்சாராத்தையும் இருக்கே. அப்படி இருக்கையில் என்ன செய்வான்? அவன் போய் குடிக்கத்தானே செய்வான். எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டான். 5 வருடம் ஒரே மாதிரியாவாக இருக்குது, மாறுபட்டு தானே இருக்கிறது. அதனால் மாணவ செல்வங்களே, தயவுசெய்து இந்த விஷயத்தில் நீங்கள் சில பெற்றோர்கள் இப்படி இருப்பார்கள், அதையும் நீங்கள் விட்டு படிப்பு என்ற ஒன்றையே இலக்காக கொண்டு படிக்க வேண்டும். அது அப்படி படித்தால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.